ஹாய் டாமீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம அஜுமனாக்காக ஒரு நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ரிக்வஸ்டட் ஒன் ஷாட். சர்ஃபயர் அத்தை பையன் வித் டாக்டர் மாமா பொண்ணுன்றது தான் அவங்க கேட்டிருந்தாங்க, ஓகேவா? அண்டு பொண்ணு ஒன் சைடாக லவ் பண்ணுற மாதிரி. ஸோ இன்றைக்கி இந்த ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஜஸ்ட் இமேஜினேஷன் நாட் பி சீரியஸ் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஆன் ஷாட்குள்ளே போயிடலாண்டா. அண்ட் ஒன் மோர் திங், பேக்ரவுண்டில் நான் ஸ்கெட்ச் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் தான் ஹீரோயின். ஸோ நீங்கள் இப்போ தான் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு டாக்டர் ஆகிட்டு வரீங்க ஃபஸ்ட் டைம் ஊருக்கு. லைக் அது ஒரு வில்லேஜ், ஓகேவா? ஸோ ரொம்ப வில்லேஜ்னும் சொல்ல முடியாது, சிட்டினும் சொல்ல முடியாது. ஸோ வில்லேஜ், ஓகேவா? ஸோ நம்ம ஹீரோ ஜிமனை பற்றி பார்த்தோன்னா, ஜிமன் கவர்மெண்ட் சர்வேயர், ஓகேவா? ஸோ அவனுக்கு எப்போவுமே மெஷர்மெண்ட்டு, ஃபீல்டு ஒர்க்கு, மேப் அப்படின்னு தான் சுற்றிட்டுருப்பான். ரொம்ப பிஸியான ஆளும் கூட. அண்ட் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் நம்ம ஜிமனோட வீடு. ஸோ சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு ஜிமன் அவ்வளோ பிடிக்கும். ஆனால் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஸோ இப்படியே தான் எப்போயுமே டேஸ் போகுது. ஸோ ஜிமனும் உங்ககிட்ட நல்லா பேசுவான், நீங்களும் நல்லா பேசுவீங்க. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்க கிளினிக்லேயோ ஹாஸ்பிட்டல்லையோ இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு இங்கே ஒர்க் பண்ண தான் பிடிச்சிருக்கோ, அதனால் நீங்கள் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஒன் டே நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வெளியே வரீங்க. பார்த்தா ஜிமன் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஜிமன், நீங்கள் என்ன மாமா இங்கே பண்ணுறீங்க? அது மாமா தான் என் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, மழை பெய்யுதில்ல அப்படின்னு சொல்லும்போது, சரி வாங்க மாமா போகலான்னு சொல்லிட்டு போக. ஸோ அவ்வளோ ஆனந்தம் உங்களுக்குள்ள. ஏன்னா அவன் தூரத்துலேருந்து பார்க்குறதே அவ்வளோ பிளஸ்டுன்னு நினைப்பீங்க. ஸோ கூட்டிகிட்டு வர போகிறானா, செம்ம ஹாப்பி. அண்ட் இந்த கேரிங்லாம் பார்த்து இன்னும் உருக்குறீங்க நீங்கள். ஸோ டேஸும் இது மாதிரியே தான் போயிட்டுருக்கு. பட் நம்ம ஹீரோ ஜிம்மனை பொறுத்தவரை நீங்கள் நல்ல கசின், அவ்வளோதான். மற்றபடி அவனுக்கு எதுவுமே தோணலை. ஸோ அவன் யோசிக்கலை. ஸோ நம்ம ஜிம்மனுக்கு பொண்ணு பார்க்குற வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஸோ பொண்ணு பார்க்குறாங்கல்ல, ஸோ நீங்களும் தானே கூட போகணும். ஸோ நீங்களும் போகிறீங்க, பொண்ணை பார்க்குறாங்க. அண்ட் அவங்க பேசுறதெல்லாம் பேசிகிட்ருக்காங்க, நீங்கள் உட்காந்துருக்கீங்க அமைதியாக, எதுவுமே பேசலை. ஸோ மாப்பிள்ளையும் பொண்ணையும் தனியாக பேசலாம் அனுப்பி வைக்கிறாங்க, அவங்க பேசுகிறாங்க. அண்டு ஸோ முடிச்சுட்டு மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த கேட்கும்போது அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஜிமனை தான் என்ன சொல்ல போகிறான் அப்படின்ற மாதிரி. ஜிமனா எனக்கு பிடிச்சிருக்கு, என்கேஜ்மெண்ட் ரெடி பண்ணிடுங்கன்னு சொல்லிடுறான். ஸோ அவ்வளோதான், ஃபேமிலிக்கெலாம் செம்ம ஹாப்பி. ஸோ உங்களுக்கு தான் அங்கே அப்படியே டியர்ஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஸோ ஜிமனை பார்த்து கங்க்ராட்ஸ் மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அவனும் உங்களை பார்த்து அழகாக சிரிக்கிறான். ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் உங்கள் ரியாக்ஷன் வருது. ரூமில் போயிட்டு யாருக்கும் தெரியாமல் அவ்வளோ அழுறீங்க விடிய விடிய. ஏன்னா இனி உங்களுக்கு கிடைக்க மாட்டான். ஸோ வேறு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. ஸோ அப்படியே ஃபியூ டேஸ் போகுது. ஸோ என்கேஜ்மெண்ட்க்கான இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக நம்ம ஜிமன் வராப்பில். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, ஆமாம்மா ஒயன் நீ கண்டிப்பாக வரணும் ஒயன். கண்டிப்பாக வரேன் ஜிமனா. சரி ஒயன், நீ வாட்டில் ஆப்ரேஷன் இருக்குது அது இருக்குன்னு ஏமாத்திட மாட்டாள். மாட்டேன், வந்துடுறேன். இப்படியே என்கேஜ்மெண்ட் டேவும் வருது. ஸோ அங்கே நம்ம ஜிமன் அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோடு அப்படியே சந்தோஷமாக நின்றுட்டுருக்காரு. ஸோ அந்த பொண்ணோட நேம் நம்ம பார்க்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ பார்க் கூட நின்றுட்டுருக்காரு. அவ்வளோ ஹாப்பியாக அந்த மனுஷனுக்கு. லைக் அவருக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. ஸோ காதலே விழுந்துட்டான் மனுஷன். ஸோ வீட்டிலே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும். ஸோ என்கேஜ்மெண்ட் அப்படியே போயிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே தான் இருக்கீங்க. உங்களால் வேறு என்ன பண்ண முடியும்? ஸோ அப்போ நினச்சிக்கிறா. ஸோ அதாவது நீங்கள் தான் அவன் ஹாப்பியாக இருந்தால் போதும். ஸோ நம்ம சேரலைன்னா அவன் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டே இருந்துடலாம் அப்படின்னு. அண்ட் ஃபேமிலி எல்லாருமே மேரேஜ் வரப்போகுது இல்லையா? ஸோ இன்னும் 1 மந்தில் மேரேஜ். அதுக்கான ஒர்க்கெலாம் பார்க்கணும்ல. லைக் மேரேஜ் ஹால் புக் பண்ணுறது, தென் பர்ச்சேசிங், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான ஒர்க்கெலாம் பார்க்குறாங்க. அண்ட் எப்போவுமே நம்ம ஜிம்னா உங்களை கூட்டிகிட்டு தான் சுற்றுவான். லைக் பர்ச்சேசிங் எல்லாத்துக்குமே. ஸோ உங்களை தான் கூட்டிகிட்டு போய் செலக்ட் பண்ண சொல்லுவான். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் கூட்டிகிட்டு வரான். ஸோ உங்கள் ஃபேஸே சரியில்லை. ஜிமன் கேட்குறான், என்னாச்சு உனக்கு, ஏன் அப்படி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் நல்லா தான் இருக்கேன். இல்லை நீ இப்படி இருக்க மாட்டேடி, என்னாச்சு உனக்கு? இல்லை ஒன்றும் இல்லை ஜிமனா.
சொல்லுடி என்னாச்சு? இல்லை மேம் ஒன்றும் இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அவன் இல்லை சொல்லுன்னு சொல்லிகிட்டே இருக்கான். ஸோ உங்களுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஸோ மேரேஜ் பிடிக்கலன்னா சொல்ல முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு இல்லை அது ஒர்க் ப்ரெஷர் அவ்வளோதான். அப்படியா வேணா ரெஸ்ட் எடுக்கிறேன் நாளைக்கு போகலாமா? இல்லை வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ அங்கே போனால் வந்துட்டு அது ஒரு சாரீ செக்ஷன். ஸோ நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? அதுவா என் பொண்டாட்டிக்கு வந்துட்டு ஒரு சாரீ எடுத்து கொடுக்கலான்னு இருக்கேன். ஓ சரி வாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. சரி வா எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறான். சரி அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி வா என் நம்பி உனக்கு ஒரு சாரீ எடுத்துரு. எனக்கு எதுக்கு? எனக்கு வேண்டாம் ஜிம்மன். இல்லை எடுத்துக்கோடி. இல்லை மேம் வேணாம் சொன்னால் கேட்க மாட்டேன்ல. சரி விடு. சரி எனக்கு என் ஆளுக்கு ஒரு சாரீ சூஸ் பண்ணி கொடு. ஸோ நீங்களும் தேடி சூஸ் பண்ணுறீங்க. சரின்னு சொல்லி அதை வாங்கி வச்சுட்டு ஸோ அவன் ஒரு 1/2 hour கிட்டத்தட்ட ஸோ இன்னொரு சாரீ ஒன்று தேடி எடுத்துகிட்ருக்கான். ஸோ அப்படியே டைம் போய்ட்டு இருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க யாருக்கிட்ட எப்படி சாரீ எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஸோ கடைசியில் எடுத்துட்டான். ஸோ நீங்கள் என்ன பண்ண இவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. போய் பில் பண்ணலாமா? இன்னும் 2 சாரீ வாங்கி கொடுக்க போறியா? இல்லை நீ செலக்ட் பண்ணது உனக்கு. ஸோ உனக்கு பிடிச்சிருக்குல்ல அது உனக்கு, இது பொண்டாட்டிக்கு அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் இப்படி சிரிக்கிறீங்க அவனை பார்த்து. சரி அப்படி சொல்லிட்டேன். ஸோ அப்படியே வந்துட்டு பில்லாம் போட்டுட்டு அப்படியே 2 பேரும் போயிட்டு சாப்பிட்டுட்டு உங்களை வீட்டுக்கிட்ட வந்து இறக்கி வரான். சரி நீ வீட்டுக்கு போ, நான் போய் இதை வந்துட்டு அவளுக்கு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, சரி சார் போங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுட்டே போகிறீங்க. ஸோ அவனை விட்டு தானுன்னா உங்கள் ஃபேஸ் அப்படியே அமைதியாகி போச்சு. ஸோ உள்ளே போய்ட்டு நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட, அம்மா இதை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துருமா ஜிம்முன்னு எடுத்து கொடுத்தான். சரின்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் அம்மாவும் அதை போயிட்டு டெய்லர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்லி அப்படியே நீங்கள் இந்த 2 days உங்கள் ஆஃபீஸில் அப்படியே போய்ட்டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போயிட்டு இருந்திருக்கும். ஸோ 2 days லேட்டர் ஸோ வர்றீங்க. ஸோ பெட்டில் பார்த்தா அந்த கவர் இருக்குது, அதாவது ஜிம்மன் உங்களுக்கு சாரீ எடுத்து கொடுத்துருப்பான்ல அந்த கவர். ஸோ அப்போது வந்துட்டு நீங்கள் அந்த கவர் அப்படி ஓன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அதில் இருக்கிறது ஜிம்மன் தேடி அவங்க பொண்டாட்டிக்கு எடுத்தாங்க அந்த சாரீ. ஸோ நீங்கள் ஜிம்மனுக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஸோ ஜிம்மன் அட்டன் பண்ணுறான். சொல்லுவாயன். ஹலோ ஜிம்மன் கேட்குதா? ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். ஜிம்மன் ஆமாம் கேட்குதா? நான் ஈவினிங் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன், நான் வெளியூர் வந்திருக்கேன், வரேன் ஈவினிங் வந்துடுவேன், நான் வந்து பேசுகிறேன் சரியா? சரி சொல்லிட்டு நீங்களும் கட் பண்ணிடுறீங்க. ஸோ பார்த்தா ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணிட்டாங்க. ஸோ ஈவினிங்காக ஜிம்மனும் வரான். என்னாச்சு வயன்? ஜிம்மன் அது சாரீ ஜிம்மன். என்னதுச்சு? என்ன சாரீ? ஸோ அவன்கிட்ட காமிக்கிறீங்க. ஸோ அவனுக்கு செம்ம ஷாக்கு. இது எப்படி மாறுச்சு அப்படின்ற மாதிரி தான். ஸோ உடனே பார்க்குக்கு கால் பண்ணி கேட்குறான். பார்க் உனக்கு என்ன சாரீ வந்துச்சு அப்படி சொல்லி. ஸோ பார்த்தா பார்க்குக்கு நீங்கள் எடுத்துப்பீங்க, அந்த சாரீ போயிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறது மாமா? ப்ளவுஸ் வேறு ஸ்டிச் பண்ணிட்டேன், நான் பார்க்கவே இல்லை மாமா, சாரி. நீ தேடி எடுத்தல. இல்லை பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது? உனக்கு கொஞ்சம் சாரீ சூப்பராக இருக்கும், நீ வந்துட்டு இதை வச்சுக்கோ, அதை வச்சுக்கட்டும், ஸ்டிச் பண்ணிட்டல, ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா சாரி. இல்லைடி அதில் என்ன இருக்குது, நான் வேறு சாரீ வாங்கி கொடுத்துக்குறேன், ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்களும் சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அப்படியே 2 பேரும் ஹாலில் நின்று பேசிகிட்டு இருப்பீங்க. வீட்டுக்கு வெளியே ஒரு கார் சவுண்ட் கேட்குது. ஸோ 2 பேரும் சேர்ந்து எட்டி பார்க்குறீங்க. யாரா இது அப்படின்ற மாதிரி 2 பேரும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ புதுசாக இருக்கு. ஸோ அப்படியே கார்லேருந்து வந்துட்டு மாதம் ஒரு பர்சன் இறங்குறாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் வாசலில் நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஹாய் காய்ஸ் அப்படின்ற மாதிரி டாடா காமிக்க. ஜிம்மனுக்கா ஐயோ வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜங்குக் அப்படி சொல்லிட்டு நீங்கள் குடுகுடும் ஜங்குக்கிட்ட ஓடுறீங்க. வயனே அப்படி சொல்லிட்டு அவன் ஏதோ 2 பேர் 10 வருஷம் பார்க்காம இருந்த மாதிரி போய் இப்படி பாசமாலே பொழஞ்சிட்ருக்கீங்க. ஜிம்மனா எதுக்கிட்ட வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறான். எதுக்கு வந்தனா, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம், நான் வராமையா? ஷோ கொல்றானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஜங்குக் ஓகேவா? ஸோ ஜங்குக் வந்து ஜிம்மனுக்கு சித்தப்பா பையன் ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்னொரு அத்தை பையன் ஓகே. ஸோ நம்ம ஜங்குக் வந்துட்டு இந்த ஊரில் இருந்திருக்க மாட்டான். ஸோ அவன் ஃபேமிலியோட சிட்டியில் இருந்திருப்பான். ஸோ சின்ன வயசுலேருந்து அப்பப்போ தான் வந்துட்டு இங்கே வருவான் ஜங்குக். அது ஜிம்மனுக்கு பிடிக்காது. ஸோ பிடிக்கும், ஆனால் அவன் வந்துட்டு எப்படின்னா உங்கள் கூடவே சுற்றிட்டுருப்பான், உங்கள் பின்னாடியே சுற்றுவான். அது ஜிம்மனுக்கு பிடிக்காது என்னமோ ஏதோ. ஏன்னா அவன் வந்தால் நீங்கள் ஜிம்மன் கூட பேசக்கூட மாட்டீங்க. ஸோ அவன் உங்கள் பின்னாடி சுற்றுறதுனால 2 பேரும் தான் சுற்றிட்டுருப்பீங்க. அந்த விஷயம் ஜிம்மனுக்கு பிடிக்காது. எப்படா போவேன் அப்படின்னு ஜிம்மனு. எப்போ போவேன்? உங்கள் கல்யாணம் முடிஞ்சு தான் போவேன். அப்படியே என் கல்யாணத்தை நடத்திட்டு போயிடணும்ப்பா அப்படின்ற மாதிரி வாயிலே முணங்குறான் அவங்கள பார்த்து.
ஸோ வந்துட்டு நீங்கள் இதை கண்டுக்கல. ஸோ மீன் உங்களுக்கு இது கேட்கல. ஸோ ஜிமின் என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். நான் என்ன சொன்னேன், வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போகிறான். நீங்கள் ஜிமின்ட்டு சரி மாமா வா இப்படி சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ அவனா ஐயோ இவன் எதுக்கடா வந்தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்த நாள்லேருந்து ஜிமின் எங்கே போனாலும் உங்களை தான். ஸோ உங்கள் வீட்டில் சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவான். ஸோ அங்கே போய் இது வாங்கணும் அது வாங்கணும்னு இந்த ஜங்குக் பை பக்கத்தில் உங்களை இருக்கவே விட மாட்டான். ஸோ இப்படி தான் 1 வீக் உங்களை கூட்டிகிட்டே அலைஞ்சிருப்பான். ஸோ இன்றைக்கி இப்படி தான் வெளியே கூப்பிட்டு போகிறேன். இன்றைக்கி என்ன வாங்கணும், ஒரு நாளில் வாங்க மாட்டியாடா நீலாம் அப்படின்னு மாதிரி நீங்கள் இல்லை வா எனக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எங்கடா போகிறோம், இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அவனுக்கு எங்கே கூப்பிட்டு போகிறதுன்னு தெரியல. ஸ்லிப்பர் வாங்க போகிறோம். ஸ்லிப்பர் வாங்குறதுக்கு நான் எதுக்குடா வயன், நீ என் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இல்லை வயன், நீ தான் எல்லாமே சூஸ் பண்ணணும் என் மேரேஜுக்கு சரியா. ஸோ சாமி போ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அவனும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு ஸோ கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே போயிட்டு ஸோ வீட்டுக்கு போயிட்டா எங்கே அந்த ஜங்குக் பையன் கூட சேர்ந்து சுற்றிடுவீங்களோன்ற பையன் அவனுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு செருப்பை 3 மணி நேரமாக தேடுறான். ஸோ உங்களுக்கு தூக்கமாக வருது. ஸோ கடையில் வேலை பார்க்குறவங்களாம் யாரா இவன் பைத்தியக்காரன்னு பார்த்துட்ருக்காங்க. சார் கடையில் இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் எடுத்துட்டோம் சார், உங்களுக்கு வேறு என்ன தான் சார் வேணும் அப்படி சொல்லும்போது 5 மினிட்ஸ் சூஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லு எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க ஏதாவது ஒன்று ஏறா எனக்கு தூக்கமாக வருது, என்னடா பண்ணுற இன்னும் பையன் எனக்கே ஒரே ஒரு தான் மேரேஜ் நடக்க போகுது, அதை ஸ்பெஷலாக்க வேணாமா சொல்லு பையன். ஸோ பெருமாள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அது நல்லா இருக்கா அப்படி சொல்லிட்டு அதை ஒரு 1/2 hour ஸோ சுற்றி மூத்தி நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். செருப்பில் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ மேரேஜ் அப்போ அந்த ஸ்லிப்பரும் போட மாட்டாங்கல்ல. ஸோ மேரேஜ் நடக்கிறப்போ இவன் எதுக்கு தான் இந்த அலப்பறை பண்ணுறான்னு உங்களுக்கு தெரிய மாட்டுது. ஸோ வாங்கிட்டான். ஸோ கடைசியில் உனக்கு ஸ்லிப்பர் வாங்குவேன், உனக்கு சூஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஐயோயோ இந்த பையன் பண்ணுறதுக்கே 3 மணி நேரம் ஆயிடுச்சு, இது பொண்ணு வேறு எப்போ பொண்ணுன்னு சொல்லிட்டு கடைக்காரங்களும் ஒரு பயத்தில் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீ பயப்படாங்க அந்த அளவுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஸோ 2 மாடலாக எடுத்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு மாடலை தூக்கியாச்சு நீங்கள், இதுக்கு இந்த பொண்ணு பரவாயில்லையப்பா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ உன்னோட கம்பேர் பண்ணும்போது பையன் இது போதுமா இன்னும் வேணால் பாருவாயன் நிறையா எடுத்து போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை எனக்கு இதுவே போதும் அப்படி சொல்லிட்டு ஸோ வாங்கியாச்சு. சரி முடிஞ்சிச்சா டியூட்டிக்கு போகணும் நான் அதோ போயிடலாம் என்ன ஒன்று ட்ராப் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு உங்களை ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ட்ராப் பண்ணுறான். ஸோ அவன் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ இந்த பக்கம் நீங்கள் போயிட்டு உங்கள் கேபினில் தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ லைக் அவனை வந்துட்டு மேரேஜ் ஆக போதும் மறக்கலாம் நினச்சி அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அவனை மறக்கவே தோணாது. ஸோ நாளும் பரவாயில்ல. ஸோ வீட்டில் பார்ப்பீங்க அவ்வளோதான். இப்போது எந்நேரமும் உங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், ஐ மீன் இது வாங்க போகிறேன் அது வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டே சுற்றுறான். அதுவும் என்ன பண்ணாலும் சின்ன விஷயம் உங்களுக்கும் பண்ணுறான். லைக் லஞ்சுக்கு கூட்டிகிட்டு போனால் உங்களுக்கு அந்த ஃபுட் தான் பிடிக்கும் இந்த ஃபுட் தான் பிடிக்கும்னு பார்த்து ஆர்டர் பண்ணுறதும் சரி. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் வாங்கணும்னு சொல்லி அதை பார்த்து வாங்குறதும் சரி. ஸோ நீங்களே சும்மா இருந்தாலும் அவன் சும்மா இருக்க மாட்டான் போல். ஸோ நீங்கள் இப்படி இதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போது நர்ஸ் வந்து மேம் எமர்ஜென்சி மேம் என்னாச்சு மேம் ஆக்சிடெண்ட் கேஸ் இது வரேன்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் போகிறீங்க. ஸோ அங்கே போனால் பயங்கரமான ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும் போல். அந்த பர்சன் பாடி ஃபுல்லாக அவ்வளோ பிளட்டு. ஸோ எமர்ஜென்சி வார்டு கூட்டிகிட்டு போய் ஸோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பயங்கரமாக அடிபட்டிருக்கு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இன்னும் 2-3 டாக்டர்ஸ் அவரை தான் இருக்கீங்க. பிகாஸ் அது நைட் ஷிஃப்ட்டு. ஸோ நீங்கள் இந்த மேரேஜ் எல்லாத்தையும் ஒரு பக்கமும் அவ்வளோதான் மறந்தாச்சு. ஸோ இந்த பேஷண்ட்டை காப்பாற்றணும் அப்படின்றதில் இருக்கீங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க. ஸோ பட் விடிய காலை வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ ஆப்ரேஷன் அது இதுன்னு கடைசி வரைக்கும் அந்த பர்சனை காப்பாற்றவே முடியல. லைக் இறந்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே வெளியே வரீங்க, பார்த்தா அவங்க ஃபேமிலியோடு நின்றுட்டுருக்காங்க. லைக் அவங்க ஒய்ஃபும் குட்டி குழந்த. ஸோ 5 years old அவ்வளோதான் இருக்கும். ஸோ அந்த குழந்த அழுகுது. ஆன்ட்டி எங்கள் அப்பாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்குது. உங்களால் எதுவுமே பேச முடியல, அந்த குழந்தைகிட்ட எதுவுமே உங்களால் சொல்ல முடியல. ஸோ அந்த குழந்தையோட அம்மா உங்களை பார்க்குறாங்க, என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி. நீங்கள் அவங்கள பார்த்து வந்துட்டு உங்கள் ஹெட்டை வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு செக் பண்ணிவிட்டு நாங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணோம் பட் முடியலன்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு புரியுது. ஸோ அதுவும் அழ ஆரம்பிச்சிருது.
ஸோ உங்கள் டியூட்டி முடிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் வெளியே வரீங்க, இப்படி உங்கள் ஃபேஸே சரியில்லை. ஸோ அப்படி அமைதியாக வரீங்க. ஜிமன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். போகலாமா? சரி சொல்லிட்டு அவன் போகிறான். ஸோ அப்படியே வந்துட்டு லைக் 2 பேரும் காரில் தான் போயிட்டு இருந்துருப்பீங்க. ஸோ அவன் அவங்கள பார்த்துட்டே இருக்கான், அதாவது பேசிகிட்டே இருப்பீங்க. ஸோ லைக் அவனுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவ்வளோக்கா பேச மாட்டேங்க, இருந்தாலும் அவன் பேசுவீங்க. ஸோ அது இன்றைக்கி என்ன நடந்துச்சு அதெல்லாம் சொல்லிகிட்ருப்பீங்க. பட் நீங்கள் எனக்கு எதுவுமே சொல்லலை. ஜிமனா ஒயன் என்னாச்சு? ஒயன் ஒன்றும் இல்லை ஜிமன், என்ன ஆச்சு அப்படின்னு மாதிரி சொல்லு. அவ்வளோதான், உங்களால் அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, நீங்கள் அப்படியே நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ அவனை சரி விடுவான், எனக்கு தான் தெரியும்ல எல்லாரையும் காப்பாற்ற முடியாதுன்னு, அழாத அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துகிறான். ஸோ நீங்கள் என்ன தான் சமாதானப்படுத்தினா சமாதானம் ஆகவே இல்லை. ஸோ உங்களுக்கு நினைக்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ லைக் நம்ம இருந்தும் ஒரு உயிரை காப்பாற்ற முடியலையே அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன பண்ண முடியும், நம்ம அவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் நடக்கிறது தானே நடக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு 2-3 டேஸ்க்கு இப்படியே தான் இருக்கீங்க. ஸோ வீட்டை விட்டு வெளியே வரதும் கிடையாது, ஹாஸ்பிட்டலும் போகலை. ஸோ ஜிமனுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவன் வர அவங்க ரூம்க்கே நீங்கள் இப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. வயன் சொல்லுங்கம்மா. வயன் இப்படி இருக்காதோ வயன், எனக்கு இன்னும் 1 வீக்கில் மேரேஜ், நீ இப்படி இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி, ப்ளீஸ் பேசிட்டு எல்லார்ட்டையும் இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ நீங்களும் சரி அப்படி சொல்லிட்டு லைக் நார்மலாக ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அவனுக்கு வேறு மேரேஜ் ஆக போகுது இல்லை, ஸோ அவன் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிகிட்ருக்கீங்க. சரி வயன் கோயிலுக்கு போகலாமா? போகலாம் அப்படி சொல்லிட்டு ஸோ கோயிலுக்கு போகிறீங்க. ஸோ ஜங்குக்கா என்ன நீ ஜிமன் ஓவராக பண்ணிகிட்ருக்கவா, நானும் வரவங்க கூட கோயிலுக்கு சொல்லி அவனும் ஸோ வந்துட்டு உங்களுக்கு கூட இருந்து பிரித்து தானே வச்சுருந்துருப்போம் அவ்வளோ நாள். ஸோ வந்துட்டு ஜிமன் நீ வேண்டாம் நாங்கள் போய்க்கிறோன்னு சொல்ல, இல்லை நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனும் தொத்திட்டு வந்துடுறான். லைக் 3 பேருமா கோயிலுக்கு போகிறீங்க. ஸோ இப்படி சாமி கும்பிட்டு வந்துருப்பீங்க இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு லைக் அங்கே ஒரு மரம் மாதிரி இருக்கும். ஸோ சுற்றி சாமி கும்பிட்டுருக்கீங்க. அந்த பக்கம் ஜிம்மனும் வியும் ஜங்குக்கோ ஸோ மாற்றி சண்டை போட்டுகிட்டே வரானுங்க. ஸோ அந்த மரத்துக்கிட்ட ஒரு சாமியார் மாதிரி உட்காந்துருப்பார். நீங்கள் அவரை கிராஸ் பண்ணி போகும்போது அவர் உங்களை பார்த்து நீ ஆசைப்படுறது கண்டிப்பாக நடக்கும்மா, உனக்குன்னு எழுதி வச்சது உங்ககிட்ட தான் வரும், கவலைப்படாமல் போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கேட்டு உங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஸோ சரி அவர் நம்மளை பார்த்து சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்ட்டு நீங்கள் ஸோ கேஷுவலாக எடுத்துக்கிறீங்க. ஸோ அவர் சொன்னதுலேயும் உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஸோ லைக் அவர் எதாச்சியாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த கோவிலே உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு 5 minutes உட்காரலான்னு சொல்லிட்டு சிம்மன் மாமா உங்ககிட்ட வந்து சொல்லணும். என்ன வயன்? மாமா நான் மேரேஜ் முடிஞ்சதும் சிட்டிக்கு போயிடுவேன். என்ன சொல்கிறேன்? ஆமாம் மாமா, அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வந்து ஜாப் ஆஃபர் வந்துருந்துச்சு, நான் அங்கே பார்க்க போகிறேன். என்ன சொல்கிற வயன்? அதெல்லாம் வேணாம், நீங்கள் இங்கேயே ஒர்க் பண்ணுவேன். இல்லை மாமா நான் போகிறேன். என்னடி இப்போ தான் இன்டர்ன்ஷிப்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 5 years கிட்ட நீ வெளியூர் போயிருந்த, இப்போ எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க, இனிமேல் இங்கே தானே இருப்பேன்னு சொன்னேன், எதுக்கோ திடீர்னு போகிற? இல்லை மாமா எனக்கு அங்கே ஒர்க் பண்ண தான் பிடிச்சிருக்கு, எனக்கு அங்கே ஒர்க் பண்ண நல்லா இருக்குமான்னு தோணுது, நான் அங்கே போகிறேன் மாமா. என்னவா ஏன் அப்படின்ற மாதிரி ஜிமன் மூஞ்சே வாடிடுது. ஸோ ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். இல்லை ஏன் அது இல்லை மாமா, அது பெரிய ஹாஸ்பிட்டலும் கூட, நான் அப்பப்போ வரேன் எப்போயாவது லீவ் அப்போது. சரி வயன், நீ ஆசைப்பட்டபடியே பண்ணு, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணு, நான் எது சொல்ல. சரி மாமா. நான் ஜிமன் என்ன ஃபீலிங் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு நீ சும்மா இருற அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கேண்ணா நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற, வயன் போனால் உனக்கு என்னடா டீ, ஏன்டா நீ உருண்டை இருப்பியா, சும்மாவே இருக்க மாட்டியாடா நீ? அப்படின்ற மாதிரி அவன் பார்க்குறான். ஸோ திருப்பி ஜிமன் வயன் அப்படின்ற மாதிரி இழுக்கிறான். இப்போ என்ன ஜிமனா, உனக்கு வயனும் உன் கூடவே இருக்கணுமா? ஆமாடா, அவள் இங்கேருந்து ஒர்க் பண்ண சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்னதுடா? பெசாண்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு வயனை கல்யாணம் பண்ணிக்கோ, உன் கூடவே இருப்பாள். லூசு பையல அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜிமனு. ஸோ நீங்கள் பைத்தியமா நீ ஜங்கோக்கு என்ன பேசுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு மாதிரி சொல்ல, ஸோ ஜிமன் பிடிச்சி கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். நிறுத்துட்டா போதே, நீ கூடவே இருக்கணுங்கிற, அவள் எப்படி உன் கூடவே இருப்பான், பொண்டாட்டி இருந்தால் வாழ்க்கை ஃபுல்லாக கூட இருப்பாள், அதை சொன்னால் கோவப்படுறாங்க நம்ம மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏஞ்சி போயிட்டான். ஸோ வந்துட்டு இப்படி ஜிமன் இப்படி ஒரு மாதிரி ஆகிட்டான். விடுங்க ஜிமன் மாமா, அவன் சொன்னதெல்லாம் காலை வாங்கதவா, நம்ம போகலான்னு சொல்லிட்டு 3 பேர் திருப்பி வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ இந்த விஷயத்த வீட்டில் எல்லார்ட்டையுமே சொல்கிறீங்க. ஸோ மேரேஜ் முடிஞ்ச 1 week ஒரு 2 days அதில் நான் கிளம்பிடுவேன்,
ஸோ அவங்க எல்லாருக்குமே ஓகே தான். ஸோ அவங்களும் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க முன்னாடியே. ஸோ நீ வேணால் வந்துட்டு சிட்டி சைடு போய் ஒர்க் பண்ணு அப்படின்ட்டு நீங்கள் தான் இல்லை அப்படி சொல்லிட்டு ஸோ ஜிம்முனுக்காக தான் இங்கே இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு மேரேஜுக்கு மொதல் நாள் ரிசப்ஷன். ஸோ ரிசப்ஷன் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் நீங்கள் கீழே நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஜோடியாக நின்றுட்டுருக்கானுங்க. ஸோ விடிஞ்சால் உனக்கு மேரேஜ். ஸோ இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம லைஃப்பை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நீங்கள் பட் இதுக்கு டைம் ஆகும்ல. ஸோ நீங்கள் இப்படியே எதுவுமே பேசாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஸ்டேஜ்லேருந்து உங்கள் அத்தை உங்களை கூப்பிட்றாங்க, வயன் மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் மேலே போகிறீங்க. என்னாச்சு அத்தை? வயன் நீ தான் வந்துட்டு பொண்ணுக்கு துணை பொண்ணு சரியா? ஸோ உங்களுக்கு சும்மா இருக்காங்களா பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் ஏன் அந்த துணை பொண்ணாக இருக்கணும்? பார்க்கோட சிஸ்டர்ஸை நிற்க வைக்க வேண்டியதானே. அவளுக்கு சிஸ்டர்ஸே கிடையாது. அதுக்குன்னு நீ தான் இந்த பக்கம்னு பார்த்தா நீ தானே அவளுக்கு தங்கச்சி முறை வேணும். ஸோ நீ தான் துணை பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பக்கத்தில் நில்லை அப்படி சொல்லிட்டு பொண்ணு பக்கத்தில் நிற்க வச்சிடுறாங்க. ஸோ சும்மா இந்த சங்க ஊதிக்க எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது. ஸோ பேசாமல் நின்றுட்டு நீங்கள் கூப்பிட்டு வச்சு இப்படி பண்ணால் உங்களுக்கு கடுப்பாகுது. ஸோ எப்படி சொல்கிறது, ஸோ லவ் பண்ணுற பையனோட கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு துணை போகணுன்னா ஸோ எப்படி இருக்கும்? ஸோ இப்போ பார்க்கா பையன் இங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் போயிடுச்சு. ஸோ நீங்கள் தான் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜிம்முன்னு நீங்கள் தான் பேசிகிட்ருக்கீங்க. என்ன அந்த பொண்ணுக்கு சிஸ்டர்ஸே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், சிஸ்டர்ஸே கிடையாதான். ஏதோ ஒன்று ஃபேமிலியிலே இந்த பொண்ணு தான் ஒரே ஒரு பொண்ணா, மித்த எல்லாமே பசங்க தானே. ஓஹோ அப்படியா அப்படி சொல்லிட்டு சிச்சோ ஸோ சேல்ல என்னாச்சும் உனக்கு இப்படி மச்சிருந்துச்சியே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ட்ராமாட்டிக்காக சொல்கிறான். ஸோ இவன் வேறு சும்மா இருக்கானா பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு வேறு தம்பியே இல்லாமல் இந்த ஒன்று கூட்டத்தை நீக்க வச்சுருக்காங்க பார்த்தியா, என் தலைவிதிடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஜங்குக்கு தான் வந்துட்டு துணை நான் சொல்கிறது கேளு. ஸோ நான் தான் துணை மாப்பிள்ள, நீ தான் துணை பொண்ணு, பேச நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், என்ன சொல்கிற, வீட்டில் பேசவா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்கள் பார்த்து முறைக்கிறீங்க, போடா பைத்தியக்காரனே அப்படின்ற மாதிரி. சும்மாலாம் இல்லை, வாயை உடச்சிருவேன்டா, தாலி கட்ட கை இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன உனக்கு என்னடா, நாளைக்கு காலைல கல்யாணம் பண்ண போகிறேன், நீ உனக்கு என்ன, நான் என்ன கல்யாணம் பண்ணால் உனக்கு என்ன, கிம்மை கல்யாணம் பண்ணால் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு மாதிரி வந்துட்டு இவன் உன்ன மாதிரி பொறுக்கிக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க விட மாட்டேன். ஓஹோ அப்போ யாருக்கு வந்துட்டு அவளை கல்யாணம் பண்ணி வைப்பீங்க சொல்லுங்கள் மிஸ்டர். அவளுக்கு பிடிச்ச பையனை நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன், ஆனால் உனக்கு மட்டும் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஐயோ ஏதோ நீங்கள் அப்படியே அவன் புதுசாக மாதிரில பேசுகிறீங்க. ஏய் கல்யாணம் ஆக போகுது, எனக்கு வாய மூடு. அப்புறம் நீ ஏன்னா மயருக்கடா பேசிக்கிட்டு இருக்க, அவளுக்கு நீ யாரா கல்யாணம் பண்ணி வைக்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறான். ஸோ வந்துட்டு ஜிம்முன்னு அவங்க தோளில் கை போட்டு, அவன் ஏன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுடா, என்ன தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாலும் நாளையோட முடிஞ்சில்ல, உனக்கு கல்யாணம் ஆக போதில்ல. ஸோ ஜிம்முன்னு கையை பிடிச்சி இழுத்து விட்டுட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் மிஸ்டர் பார்க் ஜிம்மன், உங்கள் பொண்ணாடி கோச்சிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். போடா பைத்தியக்காரன் சொல்லி நின்றுட்டுருக்கு. ஸோ இவனுங்க சண்டை போடுறத பார்த்து உங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. ஏற்கனவே நீங்கள் வேறு வந்துட்டு சோக கடலை மூழ்கிருப்பீங்க, நீங்கள் அவங்கள கண்டுக்கவே இல்லை, நீங்கள் எங்கேயோ இருக்குது உங்கள் மனசு. இதோ பாரு இவளுக்காக சண்டை போட்டுருக்கோம், இது எங்கே பராக் பார்த்துட்ருக்கியா வயனு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்சி தட்டுறான். என்னடி ஆச்சு உனக்கு, எனக்கு என்ன ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அங்கிட்டு போய் நின்றுக்கிறீங்க. ஸோ சரியில்லையே அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு பார்க்குறான். ஸோ அப்படியே ஃபங்க்ஷன்லாம் முடியுது. ஸோ நைட்டு உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நின்று நீங்கள் ஒரே ஃபீலிங்கு. ஸோ அப்படியே நின்றுட்டுருக்கீங்க, அப்படியே வானத்தையே அப்படியே விட்டு நோக்கிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் பின்னாடி வந்து யாரும் நிற்கிறாங்க, நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கு, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க ஜங்குக்கு? உங்களை தான் மேடம் பார்க்க வந்து. என்னவா? ஆமாம் சொல்லு, சிம்மனை லவ் பண்ணுறியா? உங்களுக்கு ஸோ வார்த்தையே வரல, ஸோ சைலண்ட்டாக இருக்கீங்க. பைத்தியம்மா என்ன பேசிகிட்ருக்க, போய் தூங்குப்போ. சொல்லுவேன் நிஜமாக லவ் பண்ணுறதானே, உண்மையை சொல்ல என்கிட்ட. அதெல்லாம் இல்லையே, உனக்கு யார் சொன்னால் மென்டல் மாதிரி பண்ணாத, அப்புறம் ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க? நான் தான் சொன்னல அங்கே ஹாஸ்பிட்டலில், இல்லை நீ ஹாஸ்பிட்டல் ஆனதுக்கு ஃபீல் பண்ண எனக்கு தெரியும் தான், அதுக்குன்னு நீ இவ்வளோ சோகமாக இருக்க மாட்டேன். நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீ இப்படியே தான் இருக்க. அதுவும் அவங்க 2 பேரும் ஒன்றா பார்த்தா தான் உன் ஃபேஸ் சுத்தமாக சரியில்லாமல் ஆகிடுது. சொல்லு என்ன தான் உனக்கு ஆச்சு? அது மட்டும் இல்லாமல் ஜிம்முன்னு பார்க்கும்
வந்துட்டு சந்தோஷமாக வாழ்கிறத உன்னால் பார்க்க முடியாதுன்னு தானே நீ போகிற. உண்மையை சொல் பார்ப்போம், போய் சொல்லாமல் சொல்லு. அவ்வளோதான், நீங்கள் அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அப்போ தான் சொல்கிறீங்க, கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக ஜிம்முனை காதல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு ஜங்குக்கெலாம் வாயை பொழக்கிறான். அட எருமை, இதை யார்ட்டாவது வீட்டில் சொல்லி நீ ஜிம்முனை மேரேஜ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு அதெல்லாம் ஆசை இருந்துச்சு, பட் அவனுக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, அவன் வந்துட்டு பண்ணிக்கட்டும், ஹாப்பியாக அவன் இருந்தால் போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, தியாகியோ அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்கிறீங்க. ஸோ அவனும் கவலைப்படாத வயன், உனக்குன்னு எழுதி வச்சது கண்டிப்பாக உன்கிட்ட தான் வரும், நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்கிட்ட வரும்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த கோவிலில் சொன்னது ஞாபகம் வருது. ஸோ நீங்கள் எப்படியும் அவனை பார்த்துட்ருக்கீங்க, என்ன லுக்கு, இது என்ன பண்ண முடியும், அவனுக்கு முடிஞ்சால் மேரேஜ் பேசாண்டு வயன், நான் வேணா வந்துட்டு அந்த பொண்ணை கடத்திட்டு ஒன்று ஜிவன் கூட மேரேஜ் பண்ண வச்சுட்டா. ஜங்குக்கா காமெடி பண்ணது, ஜங்குக்கா விளாட்றதா இதெல்லாம் விளாட்ற விஷயமா சொல்லு, அதான் சொல்லிட்டேன்ல, அவன் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு போதும், வேறு எதுவும் வேணாம். அண்ட் சத்தியம் பண்ணு, யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணு. உங்கள் காவியக்காக யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் மேடம் சொல்லி உங்களுக்கு சத்தியம் பண்ணுறான். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் விடிய. ஸோ மேரேஜ்க்கு பரபரப்பாக எல்லாருக்கும் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் ரெடியாக அப்படி இப்படி போயிட்டு இருக்குது. அப்படியே வந்துட்டு முகூர்த்த நேரத்துக்கு ஜஸ்ட் 1/2 hour முன்னாடி லைக் வந்துட்டு ஸோ கரெக்டாக வந்துட்டு மணமேடையில் உட்கார போகிறான் ஜிமன். ஸோ நீங்களும் ஜிமன் பின்னாடி தான் நிற்கிறீங்க. ஸோ துணை பொண்ணு நீங்கள் தான், பட் ஜிமன் சொல்லியிருப்பான், ஸோ நான் உட்கார போகும்போது என் கூடவே இருவாயன் அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அவங்க கூட தான் இருக்கீங்க, பின்னாடி நிற்கிறீங்க, அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த சைடு பார்த்தா பொண்ணு வீட்டில் அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே சண்டை வந்துருச்சு. லைக் பொண்ணோட அம்மா அப்பா அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு பெருசாகிக்கிட்டே போகுது. ஸோ செம்ம சண்டை போடுறாங்க. லைக் எப்படின்னா ஒரே ஒரு பொண்ணு தானே வீட்டுக்கு, ஸோ அவளை எப்படி நீ வீட்டை தாண்டி வெளியே, அதாவது அந்த ஜென்ரேஷனில், ஸோ பார்க்கோட ஜென்ரேஷனில் பார்க்கோட கசின்ஸில் அவள் ஒருத்தி மட்டும்தான் பொண்ணு, ஸோ அவளை எப்படி நீ வந்துட்டு வெளியே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதாவது பார்க்கோட பேரண்ட்ஸ் கிட்ட, ஸோ அவங்க ஃபேமிலிக்குள்ளே ரிலேட்டிவ்ஸ் கூட சண்டை போயிட்டுருக்கு. ஸோ கடைசியில் மேரேஜ் வேணாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஸோ அசால்ட்டாக போயிடுறானுங்க. ஜிமனுக்குலாம் அதெல்லாம் கேட்டு தாங்கிக்கவே முடியல. ஸோ இப்போ உங்கள் ஃபேமிலி தான் நின்றுட்டுருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரில. சிவனுங்க அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லி ஜிமனுக்கு தான் கட்டி வச்சிருந்த மொத்த கோட்டையும் அப்படியே இடிஞ்சு தரமாட்டமான மாதிரி இருக்குது. மணமேடையில் அப்படி தனியாக நின்றுட்டுருக்கான் மனசு உடஞ்சி போய். ஸோ மண்டபத்தில் அப்படியே டென்ஷனாக தான் போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா இந்த காட்சியெல்லாம் கண்ட ஜிமனோட அப்பாவுக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. ஸோ அந்த மனுஷன் ஒரு பக்கம் ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே அட்டாக் வந்து கிடக்குறாரு. லைக் அவருக்கு வந்துட்டு தான் பையன் மேரேஜை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ இதை அவரால் ஏற்றுக்க முடியல. ஸோ அப்போ தான் பேசி எல்லாம் ஒரு முடிவு பண்ணுறாங்க, வயனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், வயன் நம்ம ஃபேமிலி பொண்ணு தானே, 2 பேருக்கும் நல்லா தெரியும், ஸோ 2 பேரும் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஷாக்கு, ஜிமனுக்கு சொல்லவே வேணாம், அப்போ அவ்வளோ ஷாக் ஆகுறான். என் வாழ்க்கை நினச்சவங்கள தூக்கு காமெடியாக தெரியுதா என்ன அப்படி சொல்லிட்டு ஜிமன் கத்துறான். ஸோ ஜிமனோட அப்பாவா, ஜிமன் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல ஜிமனா, அதே மாதிரி நான் உனக்கு ஃபோர்ஸ் பண்ணலை ஜிமன், உனக்கு பையனை தவிர வேறு யாரும் கரெக்டாக இருக்க மாட்டாங்கன்னு தோணுது, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, உனக்கு பிடிச்சதை பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டல் போயிடுறாரு. ஸோ போக போக சுச்சுவேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் போயிட்டுருக்கு. ஸோ கடைசியில் வந்துட்டு அவங்க அப்பாவோட ஆசைக்காக ஜிமனும் மேரேஜுக்கு ஓகே சொல்கிறான். ஸோ வயனுக்கு இதெல்லாம் கனவு மாதிரி, அதாவது உங்களுக்கு தான் கனவு எது காண்றமா வயன் தூக்கத்தை ஃபஸ்ட்டு எந்திரி அப்படின்ற மாதிரி நீங்கள். ஸோ இப்போது நீங்கள் ஜிமன் பக்கத்தில் மணவரையில் உட்காந்துட்ருக்கீங்க. அதுவும் ஜிமன் உங்களுக்கு அன்றைக்கி எடுத்து கொடுத்துருப்பாள் சாரி, அதாவது அவன் ஒய்ஃபுக்குன்னு சொல்லி எடுத்து கொடுத்துருப்பாள் அந்த சாரி, விருப்பமே இல்லாமல் ஜிமன் உட்காந்துருக்கான். ஸோ உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஜிமனுக்கு பிடிக்கலல்ல ஸோ மேரேஜே. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் நீங்கள் பயத்தில் ஒரு பக்கம் இருக்கீங்க. ஸோ மேரேஜ் முடிஞ்சு உங்கள் அத்தை வீட்டில் உட்காந்துருக்கீங்க, ஜிமன் அவன் ரூமில் இருக்கான். ஸோ அப்போது ஜங்குக்கு வந்து உங்கள் பக்கத்தில் பாரவையான் எப்படி இருந்தாலும் அவனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுல, டே ஜங்குக்கா நீ எதுவும் பண்ணியா என்ன சொல்லு, ஈச்சி நான் என்ன பண்ண போகிறேன், என்னை பார்த்தா அப்படியா தெரியுது, அவ்வளோ கிட்ட வந்து மேரேஜ் நடத்துறதுக்கெலாம் நான் நல்லவன் இல்லைப்பா, அண்ட் அவ்வளோ தைரியமும் எனக்கு கிடையாது, சும்மாவே ஜிம்முன்னு என்ன கொல்ற லெவலுக்கு போவான், அப்போல்லாம் நான் தான் பண்ண தெரிஞ்சு கொன்றுவான், ஸோ எனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி அவன்.
நடக்கிற எல்லாமே நல்லதுக்கு தான் வயன் அப்படி சொல்லிட்டு அவன் போயிடுறான். நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க அந்த பக்கம் ஜிம்முனுக்கு. ஸோ அவன் லைஃப்பை ஃபுல்லாக இமேஜின் பண்ணது என்னமோ பார்க்கோட இப்போ மேரேஜ் ஆகிருக்கிறது உங்கள் கூட. அப்போ ஜங்குக் தான் ரூமுக்குள்ளே வரான். ஜிமன் உன்னை சித்தி கூப்பிட்டாங்க. எதுக்குடா? கூப்பிட்டாங்கடா. ஜிமன் அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ ஜங்குக் பக்கத்தில் போகிறான். ஜிமன் வா போகலாம். இல்லைடா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் வரலடா. ஐயோ ஜிமன் இப்போ என்ன? ஸோ நீ நினச்சது நடக்கலை அவ்வளோதானே. ஒன்று புரிஞ்சுக்கோ, லைஃப்பில் நம்ம நினச்ச மாதிரி எல்லா விஷயமும் நடக்காது. அண்ட் நடக்கிற விஷயம் கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும். எந்த ஒரு விஷயமும் எந்த காரணமும் இல்லாமல் நடக்காது ஜிமன், வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். லைக் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பால் பழம்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரிச்சுவல் போயிட்டுருக்கு. ஸோ ஜிம்மன் அப்படியே வந்துட்டு கொண்டுட்டு வராங்க. ஜிம்மன் கையில் கொடுக்குறாங்க. ஜிம்மன் அந்த பால் டம்ளரில் போட்டு கீழே போட்டு உடைக்கிறான். இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, எல்லாம் கேஷுவலாக இருக்கீங்கல்ல, என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுதா? இன்னொருத்தி இல்லை இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கணுமா என்ன? எனக்குன்னு மனசு இருக்குது, எல்லோரும் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அவன் வீட்டுக்கு போயிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் புரியுது ஜிமன் கஷ்டப்படுறான் அப்படின்றது. நான் தான் சொன்னேன்லம்மா கேட்குறியான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ஏன்ச்சு அப்படியே உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. ஜிமன் நெல்லு ஜிமன் நெல் அப்படி சொல்லிட்டு ஜிமனோட அம்மா பின்னாடி வந்துட்டுருக்காங்க. என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? ஜிமன் ஏன்டா இப்படி பண்ணுற? உனக்கு பையனை பிடிக்கும் தானடா? ஐயோ அம்மா பையனை பிடிக்கும் தான்ம்மா, அதுக்குன்னு அவளை மேரேஜ் பண்ணி அவள் கூட வாழ முடியுமா சொல்லு? பிடிச்சவங்க எல்லாத்தையும் மேரேஜ் பண்ணி வாழ முடியுமா? 6 மாதமா இன்னொருத்தி கூட தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் பார்த்து அவளுக்காக சரி ஸோ ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சு லைஃப் இப்படி தான் வாழ போகிற அவள் கூட சேர்ந்து நினச்சிட்ருக்கப்போ அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிவிட்டு அவள் கூட வாழினா எப்படிமா நான் உடனே ஏற்றுப்பேன்? அதை கொஞ்ச நாச்சும் யாராச்சும் புரிஞ்சுக்கிறீங்களா? அப்படி சொல்லிட்டு அவன், நானும் ஒரு மனுஷன் தான், நான் பொம்மை கிடையாது, நான் போய் அப்பா பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அங்கே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு எப்படி ப்ரொசீஜர்லாம் போயிட்டு இருந்திருக்கும். லைக் ஸோ ரொம்ப பிரச்சனை கிடையாது அப்படி சொல்லிட்டு டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு ட்ரிப்ஸ்லாம் போட்டு அனுப்பி வச்சுருப்பாங்க. ஜிம்மன் தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். எல்லோரும் டின்னர்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. சொன்னத்தில் நீங்கள் இல்லை. அப்போ வந்துட்டு ஜிம்மனோட அப்பா வயன் எங்கே? வயன் அவள் வீட்டில் இருக்காங்க. அவள் அங்கே என்ன பண்ணுறான் இங்கே இல்லாமல்? இல்லைங்க ஜிம்மன் கோச்சிட்டு வந்ததும் நானும் வந்துட்டேன். அப்படியே உங்களை ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக எல்லாம் வந்துட்டோம். அதாங்க வயன் நான் என்ன சரிம்மா நீ போய் அவளை கூட்டிகிட்டு வா. போகிறேங்க அப்படி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஸோ ஜிம்மன் அவன் ரூமுக்கு போகிறான். அவன் ரூமுக்கு போனான். ஸோ ஃபஸ்ட் நைட் ரூமுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ ஜிம்மன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லி ஸோ ஏற்கனவே ப்ரீ பிளான்டது. ஸோ இப்படிலாம் ஃப்ளாஸ் வச்சு பண்ணணும்டா அப்படி சொல்லியிருப்பான். ஸோ அது பக்காவாக இருக்குது. ஜிம்மனுக்கு இதை பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. லைக் அங்கே இருக்கிற ஃப்ளார்ஸ்லாம் வந்துட்டு ரோஸு, ஜாஸ்மின்னு, அந்த மேரிகோல்டு அதெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ பிச்சு வந்துட்டு பெட்டில் போட்டுட்ருக்கான். ஸோ உங்களையும் ரூமுக்கு போக சொல்லியிருப்பாங்க. ஸோ ரூமுக்கு போகிறீங்க. ஸோ வாசலில் நிற்கிறீங்க. ஜிம்மன் பார்த்தா எல்லா பூவே மூட்டை கட்டிகிட்ருக்கான். ஸோ அதெல்லாம் டக்குன்னு பிச்சுட்டு தென் வந்துட்டு பெட்டில் வந்துட்டு ஹார்ட்டின் ஷேப்பில் ரோஸ் பெட்டல்ஸு வித்து இந்த மேரிகோல்டெலாம் போட்டிருக்காங்க. நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. ஜிம்மன் உங்ககிட்ட எதுவுமே பேச கிடையாது. அவன் அப்படியே அவன் கையில் வச்சுருந்த அந்த லைக் அதை வந்துட்டு ஒரு பெட்ஷீட்டில் மொத்தமாக ரேப் பண்ணி அப்படியே வெளியே கொண்டுட்டு வரான். அந்த பக்கமாக நம்ம ஜங்குக்கு போகிறான். என்னடா கல்யாணம் மாப்பிள்ள இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இந்தா இதெல்லாம் போய் குப்பையில் போட்டு. என்னடா இது ஃபுல்லாக பூவாக இருக்குது. ஃபஸ்ட் நைட் ரூம் அதுக்குள்ளே கழிச்சிட்டியா ஜிம்மனா? வயன் வந்துட்டாடா. அதான் வயன் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணதானே அந்த செட்டப்பு. செருப்பு பிஞ்சு போயிடும். வயனுக்கு மேரிகோல்டுனா அலர்ஜி தெரியாதா அப்படின்னு மாதிரி சொல்ல. அப்போது உனக்கு பிடிக்காம இல்லை, வயனுக்கு அலர்ஜின்னு சொல்லி தானே வெளியே போடுறேன், எல்லா குத்துக்கும் சேர்ந்து தான் அப்படின்ற மாதிரி அவன் என்னமோ சொல்கிற. சரி அப்படி சொல்லிட்டு நான் போய் போடுறேன் அப்படி சொல்லிட்டு போகிறான். பெட்ஷீட்டு தூக்கி போட்டுறது, பெட்ஷீட் வேணும். சரி அப்படின்ட்டு அவன் போகிறான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஜிம்மனுக்கு பிடிக்கல இல்லை, ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் பேசாண்டு போய் படுத்துக்கிறீங்க. அப்படியே ஃபியூ டேஸ் போகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்களோட ஒர்க்கையும் பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது அப்படிலாம் போயிட்டுருக்கு. அவனும் ஆஃபீஸு ஃபீல்டு ஒர்க்கு அப்படி போயிட்டுருக்கு. ஸோ அப்படி ஒன் டே நீங்கள் வந்துட்டு அப்படியே வரீங்க வீட்டுக்கு. ஸோ இன்னும் ஜிம்மன் வரல. உங்களுக்கு மார்னிங் ஷிஃப்ட் முடிஞ்சு ஒரு 5:30க்கெலாம் வந்திருப்பீங்க.
அப்போ கரெக்டாக நீங்கள் உள்ளே போகிறப்போ மேம் அப்படின்ற மாதிரி பேர் வந்து சவுண்டு. சரி நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. யார் வேணும்? ஜிமின். என் ஹஸ்பண்ட் தான். அவருக்கு லைக் பார்சலோ ஸோ லெட்டரோ ஏதோ ஒன்று வந்திருக்கு. அதுக்கு பேர் எனக்கு தெரியலடா. ஸோ கொரியர் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ சின்னதாக தான் குட்டியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வாங்கிட்டு ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அது என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் ஓப்பன் பண்ணுறீங்க. அதுக்குள்ளே பார்த்தா ஹனிமூன் டிக்கெட்டு, ஹோட்டல் புக் பண்ண அந்த டிக்கெட்டோட அட்ரெஸ்ஸு, ஸோ என்னென்ன ப்ளேஸ்க்கு போகணும் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் இல்லை ஸோ அதை எப்படி எடுத்தீங்களோ அப்படியே மூடி அங்கேயே பெட்டில் வச்சுட்டீங்க. ஸோ ஜிவன் ஒர்க் முடிச்சு வரான். நீங்கள் ரெஸ்ட் ரூமில் இருக்கீங்க. ஸோ அவன் என்னடா அது சொல்லிட்டு அந்த கவரை பார்க்குறான். அவனுக்கு வந்தது தானே, அப்புறம் திறந்து பார்த்தா தான் தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த பையன் ஆசையாக அவனுக்கும் பார்க்குக்கும் ஹனிமூன் டிக்கெட்டு அப்புறம் ரூம் புக் பண்ணது எல்லாருமே அந்த இதெல்லாம் வந்திருக்கும். ஸோ அப்படியே ஜங்குக்காக்கு தான் கால் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு என்னடா நல்லவனே எனக்கெலாம் ஃபோன் போட்டிருக்க. அது ஸோ சம்திங் ஒரு பிளேஸ் சொல்கிறான். ஸோ அங்கே போயிட்டு வரியா, என்கிட்ட டிக்கெட் ரூம் புக் பண்ணதெல்லாம் இருக்குது. எனக்காக பண்ண அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லையே நீ. இல்லை அப்படி சொல்லிட்டு ஹனிமூனுக்காக பண்ணது அப்படின்னு சொல்லும்போது ஓ ஹனிமூனுக்குனா போடா. இல்லைடா இன்ட்ரெஸ்ட் இல்லை, போகிறேன்னா சொல்லு, இல்லை வேறு யாருக்காவது கொடுக்குறேன். நான் போகிறேன், ஒயினி அனுப்பி வைக்கிறியா? செருப்பு பிஞ்சு போயிடும். 2 பேருக்கு தானே புக் பண்ணியிருக்கேன். ஆமாம் சரி நானும் ஒயினும் போயிட்டு வரோமே, உனக்கு என்ன நீ வரல? ஜங்குக்கா உனக்கு மரியாதை இல்லை, உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் பாரு என்ன சொல்லணும். டேய் தனியாக போகிறதுக்கு தானே வாய் மூடுறா ஜங்குக்கா, போன வைடா. இந்த ஆன்லைனில் கூட சரி பண்ணிக்கிறேன், மூடிட்டு போ. இல்லைடா நான் போகிறேன்டா ஒயின் அனுப்பி. ஜங்குக்கா வச்சிரு ஃபோன் அப்படி சொல்லிட்டு வச்சிடறான். இந்த பக்கம் வந்துட்டு ஜங்குக்கு சிரிச்சிட்ருக்கான். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்கோம். ஸோ ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது ஸோ லைக் உங்களை பொறுத்தவரை இன்னும் வந்துட்டு அவன் புரிஞ்சுக்கல அப்படின்னு, ஐ மீன் அவனுக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கீங்க. அப்படியே ஒரு ஃபியூ டேஸ் லேட்டர் ஜிம்முனாவோ அவன் ஃபீல்டு ஒர்க்லாம் முடிச்சு லேட்டாக தான் வந்துட்டுருக்கான். ஸோ ஒரு 8:30 9 o'clock கிட்டே இருக்கும். ஸோ வந்து பார்த்தா நீங்கள் வீட்டில் ஆளே இல்லை. அம்மா ஒயனுங்க, ஒயன் ஹாஸ்பிட்டலில் போயிருக்காளா? இன்னும்மா வரல? இல்லைடா அவளுக்கு நைட் டியூட்டியா? சரிம்மா அப்படி சொல்லிட்டு ஸோ அவனும் ரூம்குள்ளே போயிடுறான். ஸோ மேரேஜ் ஆகி ஒரு 1 month ஆகிடுச்சு. இப்போ அவன் ரூமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ பாதி அவன் திங்ஸ்னால் பாதி உங்கள் திங்ஸ். ஸோ அப்படியே கீழே போகிறான். அதெல்லாம் பார்த்தா வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படி மேலே வரும்போது அவங்க அம்மாடே ஆல்பம் வந்துச்சுட்டான்னு சொல்லி அவங்க கையில் கொடுக்குறாங்க. ஆல்பம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க மேலே போய் உட்காந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ நடந்த பிரச்சனையில் ஜிமின் ஆல்பம்லாம் வேணாம், எங்கிட்ட ஃபோட்டோ எங்கிட்ட எடுத்துருப்பாங்க. ஸோ எப்படியும் அந்த ஃபோட்டோவில் பார்த்து தான் இருப்பாள். ஸோ வாயின் இருக்க மாட்டா இல்லையா? ஸோ அதனால் வேணான்னு சொல்லியிருந்திருப்பான். பட் வந்துட்டு எப்படி திருப்பி வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு அவனுக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. சரி சொல்லிட்டு அதை போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ அதில் பார்த்தா லைக் அது வந்துட்டு என்கேஜ்மெண்ட்லேருந்து ஸோ இருக்குது. மொத்தமாக எல்லா ஆல்பமும் சேர்ந்து ஒரே ஆல்பமாக. லைக் அது ரொம்ப பெரிய ஆல்பம்லாம் கிடையாது, குட்டியாக தான் இருக்குது. லைக் குட்டியானா சைஸ் பெருசாக இருக்குது, பேஜஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ப்ரீ வெட்டிங் ஷூட்டோ இல்லை வெட்டிங்கில் ஷூட்டோ எதுவுமே நடக்கல இல்லையா? அப்புறம் எப்படி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னும் போது ஜிவனுக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணால் லைக் மேரேஜ் டேட்டு, பொண்ணு மாப்பிள்ளை பேர், ஸோ அதுவும் உங்கள் பேரும் ஜிமன் பேரும் இருக்குது. ஸோ இதெல்லாம் யார் சேஞ்ச் பண்ணி கொடுத்தா ஃபோட்டோகிராஃபருக்கு அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். அதுவும் எப்படி போட்டிருக்குன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படி சொல்லிட்டு மேலே ஹெட்டிங்கு. ஸோ அதுக்கப்புறம் டேட்டு எந்த பிளேஸு என்னன்னு போட்டிருக்கு. கீழே பார்த்தா ஜிமின் வாயை போலன்னு பார்த்துட்ருக்கான். ஸோ ஏன்னா அதில் வந்துட்டு சர்வேயர் அத்தை பையன் ஜிமின், அதாவது பால் ஜிமின்னும், ஸோ ஒரு ப்ளஸ் சிம்பல் போட்டு டாக்டர் மாமா பொண்ணுன்னு போட்டு ஸோ உங்களோட பேர் இருக்குது. அப்புறம் ஒரு ஈக்குவல்டு சிம்பல் போட்டு அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் அப்படி சொல்லிட்டு இருக்கு. ஸோ எனக்கு சிரிப்பு தான் வருது. ஸோ அப்படியே அடுத்த பேஜ் டர்ன் பண்ணுறான். பார்த்தா அதில் நீங்கள் ஜிம்மெலாம் சின்ன வயசில் இருந்த ஒரு மூமெண்ட். ஸோ லைக் உங்கள் ஃபேமிலியில் இருந்த ஃபோட்டோவில் நீங்கள் 2 பேர் மட்டும் தனியாக இருக்கீங்க. ஸோ அது அப்படி சொல்லி நிறையா இருக்குது. ஸோ உங்கள் டீனேஜ் ஆகட்டும், ஸோ உங்களுக்குள்ளே சின்ன சின்ன மெமரிஸ். ஸோ அப்படியே வந்துட்டு அதை அப்படியே டர்ன் பண்ணிகிட்டே இருக்கான் பேஜஸ்லாம். ஸோ அந்த மெமரிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜுக்குள்ள எடுத்த ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ தி ஃபைனலி மேரேஜ் செரமனின்னு சொல்லி போட்டிருக்கேன். லைக் அது வந்துட்டு எப்படின்னா உங்கள் 2 பேரோட லைஃப் ஸ்டோரியை சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த என்கேஜ்மெண்ட்டில் வந்துட்டு ஒன்றே கிடையாது. ஸோ அதாவது நம்ம ஜிம்முன்னு நிற்கிற ஃபோட்டோ. ஸோ நீங்கள் தானே கூட இருந்திருப்பீங்க.
அந்த ஃபோட்டோவெல்லாம் மாற்றி ஸோ உங்களுக்கு கிராஃபிக்ஸ் பண்ணி மாலையெல்லாம் போட்டு விட்டுருக்கானுங்க. சிம்ரனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கவே. ஸோ ரிசப்ஷன்லலாம் 3 பேர் நின்று பேசிகிட்டு இருந்திருப்பீங்கள்ல, ஸோ அந்த தருணங்கள் அதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ மேரேஜ் அப்போ நடந்த கலாட்டாலாம் சின்னதாக, ஸோ அது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இருந்தாலும், ஸோ கலாட்டாக்கள் அப்படி சொல்லிட்டு அது ஒரு பேஜ் ஃபுல்லாக இருக்குது. அப்படியே பார்த்தா முகூர்த்தம் டைம்னு போட்டு, ஸோ அப்போ தானே 2 பேரும் உட்காந்துருப்பீங்க. ஸோ அதுதான் ரியல் ஃபோட்டோ மாதிரி. லைக் இதெல்லாம் மிச்சம் எல்லாமே ரியல் தான். பட் வந்துட்டு அந்த மாலை இதெல்லாம் வந்துட்டு அதுவே எடிட் பண்ணது தானே, ஸோ நேச்சுரலாக இல்லாமல். ஸோ அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது. ஸோ அந்த மேரேஜ் செரமனி ஃபுல்லாமே லைக் அந்த தாலி கட்டுறது, அப்புறம் அந்த மெட்டி போடுறது, அதெல்லாம் வந்துட்டு அங்கே தானே பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஆனால் சந்தோஷம் கிடையாது, பட் பார்க்க நல்லா இருக்குது. அப்படி லாஸ்ட்டில் நல்லா இருங்க காய்ஸ் பை ஜியான் ஜங்குக்னு போட்டிருக்கு. லைக் ஒரு கார்னரில் ஸோ ஜியான் ஜங்குக்னு போட்டு அவனோட சிக்னேச்சர் போட்டிருக்கு. ஸோ அப்படியே லாஸ்ட்டில் பார்த்தா ஜியான் ஸ்டுடியோஸ்ன்னு போட்டிருக்கு. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஜிம்மனுக்கு ஞாபகமே வருது. எஸ், அது நம்ம ஜங்குக் இருக்கால, ஸோ அவரோட ஃபோட்டோ குரூ தான் வந்துட்டு எடுத்திருப்பாங்க இதெல்லாம். லைக் வந்துட்டு ஜங்குக் வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஸோ அவர் ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டுருக்காரு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அதுக்குமே பண்ணுறதுக்கு சிட்டியில், ஓகேவா. ஸோ அந்த குரூப்பை தான் வந்துட்டு ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்துட்டு ஜிம்மன் புக்கும் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஜங்குக் தான் இவ்வளோ வேலையை பார்த்துருக்கான்னு தெரிஞ்சது இப்போ தான் ஜங்குக் மேலே சந்தோஷமே வருதுன்னு நினச்சேன். அப்படியே சிரிச்சுட்டே போய் அவன் கபோர்டு ஓப்பன் பண்ணுறான். ஸோ கபோர்டு ஓப்பன் பண்ணதில் ஒரு ட்ராவை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். லைக் அது அப்படியே இழுக்கும்போது ஸோ அதை அப்படியே பார்த்தா வந்துட்டு உள்ள ஒரு மேரேஜ் இன்விடேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை அப்படியே வெளியே எடுக்கிறான். ஸோ அந்த இன்விடேஷன் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளையோட பேர் இருக்குல்ல, ஸோ அதில் உங்கள் பேரும் ஜிம்மன் பேரும் இருக்குது. ஸோ அப்போ தான் ஜிம்மன் என்ன இருந்துச்சு அப்படின்றத யோசிக்கிறான். லைக் வந்துட்டு அதில் ஃபோட்டோ இருக்காது, ஸோ ஒன்லி நேம்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கும். ஸோ அந்த நேம்ஸில் பார்த்தா வந்துட்டு பார்க் ஜிம்மன் வெட்ஸ் ஒய்என் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது பார்க் ஒயனும் ஏதோ ஒரு ஒயன், ஓகேவா. ஸோ ஒயன் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ அப்படியே வந்துட்டு அவன் அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறான். ஸோ அன்றைக்கி என்ன இருந்துச்சு அப்படின்றது. லைக் வந்துட்டு மேரேஜ்க்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக நீங்களும் ஜிம்மன் தான் போயிருப்பீங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்துட்டு யார் யார் நேம்லாம் வரணும் அப்படின்ட்டு எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்களும் ஜிம்மன் தான் போயிருப்பீங்க. ஸோ இந்த லிஸ்ட்லாம் கொடுத்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பத்திரிக்கைலாம் ப்ரிண்ட் பண்ணுவாங்கள்ல, ஸோ இன்விடேஷன்லாம் லைக் மாடலுக்காக, ஸோ இந்த மாதிரி ப்ரிண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு லைக் செக் பண்ணுறதுக்காக இருக்கும்ல. ஸோ அது மாதிரி ஒரு 5 இன்விடேஷன் மட்டும் நாங்கள் ப்ரிண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ ப்ரிண்ட் பண்ணிட்டு சொல்கிறோம் நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சரி சொல்லிட்டு நீங்களும் போயிருப்பீங்க. ஸோ அடுத்த டைம் வரும்போது ஜிம்மன் மட்டும் தனியாக வந்திருப்பான். அப்போ ஜிம்மன் போயிட்டு இன்விடேஷன் அப்படியே பார்க்கும்போது உள்ளே பார்த்தா ஸோ பொண்ணு பேரே மாற்றி உங்கள் பேர் போட்டிருக்கானுங்க. ஸோ ஜிம்மனா என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அங்கே பிடிச்சி கத்துறான். சார் என்னாச்சு சார்? ஐயோ, பொண்ணு பேரே மாற்றி போட்டிருக்கீங்கயா, என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் இன்னைக்கு கூப்பிட்டு வந்தீங்களா? அவங்க பொண்ணு இல்லையா? நீங்கள் கூட வயன்னு சொல்லி கூப்பிட்டீங்களே. ஐயோ, அவன் என் கசன்யா. அதான் நான் பொண்ணு பேரை தெளிவாக எழுதி கொடுத்தனே. சாரி சார், சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார், இது ஜஸ்ட்டு வந்துட்டு மாடல் தானே, சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேறு எதுவும் கரெக்ஷன் தான் சொல்லுங்கள் பண்ணிடலான்னு சொல்லும்போது ஸோ கரெக்ஷன்லாம் சொல்லியிருப்பான். ஸோ இப்போது மிச்சம் அந்த இதை மட்டும் ஸோ அதையும் ஜிம்மன் கையிலே சார் இதை வச்சு நாங்கள் என்ன பண்ண நீங்களே வச்சுக்கோங்க சொல்லி மிச்சம் 5 தான் அவன்கிட்ட கொடுத்து விட்டுருப்பானுங்க. ஸோ அதை ரூமில் தான் வச்சுருந்துருப்பான். அதெல்லாம் பார்க்குறான். அதை பார்த்து தான் அவன் அறியாமல் ஒரு ஸ்மைல் வருது ஃபேஸில். அப்படியே இந்த மேரேஜ்க்கான ஒர்க்கில் இருக்கும்போது நீங்கள் அவங்க கூட இந்த மொமெண்ட்லாம் நினச்சி பார்க்குறான். ஸோ நிறையா விஷயத்தில் அதாவது நிறையா பிளேஸ்க்கு போயிருப்பாங்கள்ல, ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறது அப்போல்லாம் வந்துட்டு முக்கால்வாசி பேர் ஸோ இவ கூட வர வட்டியுமே வந்துட்டு இதுதான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, 2 பேரும் நல்லா இருங்க அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்துருப்பாங்க. இன்றைக்கி அது உண்மையாகவே ஆயிடுச்சு இல்லையா. ஜிம்மன் அதெல்லாம் நினச்சி சிரிக்கிறான். அப்படியே ஜங்குக் சொல்லியிருப்பான்ல, ஸோ எந்த விஷயம் இருந்தாலும் அது ஒரு காரணம் இல்லாமல் நடக்காது ஜிம்மனா அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே அதாவது ஜிம்மனுக்கு ஞாபகம் வருது. இப்படியே அதெல்லாம் நடத்திட்டே சிரிச்சிட்டே தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு அவன் ஒர்க்குக்கு கிளம்பிட்டான். ஸோ வீட்டுக்கு வந்துட்டிங்க, உங்கள் அத்தை கேட்குறாங்க என்னம்மா வயன், என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில்? அத்தை நைட் ஷிஃப்ட் இனிமேல் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நானும் வேணான்னு சொல்லிட்டேன். சரிம்மா அப்படி சொல்லிடுறாங்க. இன்றைக்கி லீவ் தான், நாளைக்கு தான் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே அன்றைக்கி டேவும் ஸ்மூத்தாக போகுது. நெக்ஸ்ட் டே ஸோ நீங்கள் மார்னிங் ஒர்க்குக்கு போயாச்சு. ஸோ சும்மா உங்களை ட்ராப் பண்ணிட்டு அவனும் போயிருந்துருப்பான். ஸோ அவனுக்கு ஃபீல்டு ஒர்க்குக்கு ரெகுலராக
வந்துட்டு நீங்கள் பண்ணுற ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கீங்க. லைக் உங்கள் பேஷண்ட்ஸை செக் பண்ணுறது. ஸோ அப்படி இப்படிலாம் அண்ட் உங்களை பார்க்க வர அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிற பேஷண்ட்டை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போது எமர்ஜென்சி மேம்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா அங்கே உங்கள் புருஷக்கார செல்லில் படுத்து கிடக்கான். சும்மா என்னாச்சு உனக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை வயன், அது ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது சின்ன இன்ஜுரி ஆகிடுச்சு வயன், அதான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரணும், உங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டானுங்க போலையே அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் தான். ஸோ அவனை இப்படி பார்க்க உங்களால் ஏற்றுக்கவே முடியல. என்ன பண்ணணும், காதல் பண்ண பையன் இல்லையா, ஸோ காதலிச்ச பையன் இல்லையா, ஸோ உங்களுக்கு அழுகையாக வருது. அடியே நீ ட்ரீட்மெண்ட் பார்க்குறியா இல்லை ரெடி பண்ணுற அழுகாதடி அப்படின்ற மாதிரி ஆகும். இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. ஐயோ டாக்டர் வேறு டாக்டர் கூப்பிட்டு வாங்கடா அப்படின்னு மாதிரி தான் சிம்மனுக்கு இருக்குது. ஸோ உங்களால் வந்துட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க முடியல. ஸோ அழுக தான் வருது. நீங்கள் ஸோ வேறு யாராவது ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போயாச்சு. ஸோ நீங்கள் வெளியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்புறம் அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு ரிப்போர்ட்லாம் சொல்லிகிட்ருக்காங்க உங்ககிட்ட. ஸோ நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. சரி சொல்லிட்டு அப்படியே அவனை நீங்கள் தான் வீட்டுக்குலாம் கூட்டிகிட்டு போகிறீங்க கேபில். அங்கே பார்த்தா மொத்த குடும்பமும் என்னாச்சு ஜிம்முன்னான்னு கேட்க. ஸோ ஜிம்முன்னு சொல்கிற அந்த மாதிரி சின்னதாக வந்துட்டு அடிபட்டுருச்சு அப்படி சொல்லும்போது ஸோ நீங்கள் அவனுக்கு இன்னும் 3 மாதம் இப்படி தான் இருக்குமா அப்படி சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படி தான் டைம்லாம் போகுது. ஸோ நீங்கள் ஜிம்முன்னு இப்படியே பார்த்துக்கிறீங்க. ஸோ டேப்லெட் டைமுக்கு கொடுக்குறது அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனுக்கு சாப்பாடு ஒட்டி வர்றது. ஸோ அவனுக்கு கையில் தானே அடிபட்டுருக்கு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுறது. ஸோ எல்லாமே நீங்கள் தான் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அவனுமே எதுவுமே சொல்லலை. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ நீங்கள் எப்படி வீட்டில் தான் சுற்றிட்டுருக்கீங்க. ஜிம்மன் கேட்குறான், என்ன வயன் ஆஃபீஸ் போகலையா, ஐ மீன் ஹாஸ்பிட்டல் போகலையா, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க. இல்லை நான் போக மாட்டேன், மெடிக்கல் லீவ் 3 மந்த்ஸ்க்கு. மெடிக்கல் லீவா, உனக்கு என்னாச்சு. எனக்கு ஒன்றும் ஆகலை, உனக்கு தானே உடம்பு சரியில்லை, ஒன்று பார்த்துக்கணும்ல அதான் என்ன. எனக்கு என்ன, நான் பார்த்துக்குறேன், நீ ஹாஸ்பிட்டல் போ. நான் போக மாட்டேன், நான் 3 மாதம் இங்கே தான் இருப்பேன், உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் ஸ்டெபனாக இருந்தால் ஸ்டெபனாக இருக்கிறது தான். ஸோ ஜிம்மன் எதுவுமே சொல்ல சரி அப்படின்னு சொல்லிடுறான். இப்படி ஜிம்மன் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க. ஸோ ஜிம்மனுக்கு நீங்கள் பண்ண கேரில் 2 மந்த்ஸ்லேயே வந்துட்டு இன்ஜுரியெல்லாம் சரியாயிடுச்சு. ஸோ சின்ன சின்ன ஒர்க்ஸ் மட்டும் பண்ண முடியாது, லைக் வெயிட் தூக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது சரியாகிறதுக்கும் நீங்கள் தெரப்பீஸ், அதாவது வந்துட்டு மசாஜ் அதெல்லாம் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருப்பீங்க. ஸோ ஜிம்மன் நினைக்கிறான் நம்மளை எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறாள்ல. ஸோ சின்ன வயசுலேருந்து இவன் நமக்காக எல்லாத்தையும் பார்த்து செஞ்சிட்ருக்கா, இப்போயும் அப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே அப்படியே வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்பார்க்கு க்ரியேட் ஆகுது. ஸோ ஒன் டே ஸோ நீங்கள் அப்படி டெரஸில் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜிம்மன் வரான். வயன் உனக்கு இந்த மேரேஜ் பிடிச்சிருக்கா வயன், நீ ஹாப்பியாக இருந்தால் போதுமாம்மா எனக்கு. இல்லை வயன் உன் ஆன்சரை சொல்லு, இது ஆன்சர் கிடையாது. ஜிம்மன் உங்கள் கையை பிடிச்சி, இந்த மேரேஜ் ஃபோர்ஸாக நடந்திருக்கலாம், ஆனால் நீ தான் என் ஒய்ஃப், அதை யாராலும் மாற்ற முடியாது, அவ்வளோதான், என் லைஃப்பில் நீ ஒருத்தி மட்டும்தான் அப்படி சொல்ல. ஸோ உங்களுக்கு கிடைக்கலாம் கலங்குது. மேரேஜை ஃபோர்ஸ் பண்ணாங்க தான், ஆனால் யாருமே காதலை ஃபோர்ஸ் பண்ணல, அது ஏன் வந்துச்சு அப்படின்னு ஜிம்மன். ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஷாக்காகனு. ஆமாம் வயன் ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ரூமுக்கு போகிறீங்க 2 பேரும். ஸோ அப்படியே ரூமுக்குள்ளே போய்ட்டு திருப்பி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே ஒரு மாதிரி கிஸ் ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இப்படி கிஸ்ஸை ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. 2 பேரால் அப்படியே ப்ரீத் பண்ண முடியாத அளவுக்கு கிஸ் போகுது. ஸோ அப்படியே அவங்க டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அப்படியே ஜிம்மன் உங்கள் ஷோல்டரில் சாயிறான். வயன் உனக்கு ஓகேவா, நீங்கள் ஒரு மாதிரி ஷையாக நோட் பண்ணுறீங்க ஹெட்டை. அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ கிஸ் மேக் பண்ணுறான். அப்படியே உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறான். ஸோ அவன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறான். அப்படி ஒரு மாதிரி ரொமான்டிக்காக போயிட்டுருக்கு. போதும். ஸோ இதுக்கு மேலே கம்பெனி காட்டாதுப்பா. ஸோ ஆஃப்டர் ஃபியூ ரவுண்ட்ஸ் ஸோ 2 பேரும் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. லைக் ஜிம்மனோட ட்ரெஸ்ஸில் நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. ஸோ ஒரே பெட்ஷீட்குள்ளே. ஸோ 2 பேரும் வித்தவுட் எனி கிளாத்ஸோட. வயன் நான் தானே ஃபஸ்ட்டு. இல்லை நீ எனக்கு 227வது பர்சன். என்ன என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுதா. அது இல்லை பொண்டாட்டி, நான் என்ன கேட்டேன்னா சின்ன வயசுலேருந்து நான் தான் உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, இல்லை ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு, அப்புறம் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு,
அப்படி சொல்லிட்டு இன்னும் நிறையா விஷயம் ஜிம்முன்னு கூட செய்து நிறையா விஷயத்த முறையாக பண்ணியிருந்திருப்பீங்க. லைக் ஃபஸ்ட் டைம் அவன் வந்து அவங்களுக்கு வந்துட்டு கார் ஓட்டவோ பைக் ஓட்டவோலாம் சொல்லி கொடுத்துருப்பான். எஸ், ஸோ நீங்கள் இது மாதிரி தான் நிறையா விஷயத்த ஃபஸ்ட் டைம் ஜிம் கூட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணது என்ன தான் அப்படி சொல்லி சிரிக்கிறான். ஸோ நீங்கள் எப்படியோ நான் பார்க்குறீங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு நைட்டு என் கூட தான். அப்புறம் ஃபஸ்ட் டைம் 2 பேரும் ஒன்றா இருந்தது என் கூட தான் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் எப்படி ஒரு மாதிரி ஷை ஆகிறீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேனே, ஃபஸ்ட் லவ் நான் தானே அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஷாக்காக அவனை பார்க்குறீங்க. என்னது அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு தெரியும் நீ என்னை லவ் பண்ணேன்னு ஜங்குக் சொன்னான். ஜங்குக்கா அப்படின்னு தான் உங்களுக்கு இருக்குது. எப்போ சொன்னான்? ஜஸ்ட் இப்போ தான் ஒரு 2 months இருக்கும். அப்போ உனக்கு தெரியுமா மாமா? தெரியும், இப்போ தான் தெரியும். என்ன அவ்வளோ லவ் பண்ணி அவன் அப்படின்னு நீங்கள் அவன் செஸ்ட்டில் அப்படியே உங்கள் ஃபேஸுக்கு நல்லா புதைச்சிக்கிறீங்க. ஸோ ஆன்சரே சொல்ல அப்படியே ஜிம்முனுடைய சிரிக்கிறான். அப்புறம் என்ன லைஃப் இப்படியே ரொம்ப ரொமான்டிக்காக போயிட்டுருக்கு. இப்படியே வந்துட்டு ஒரு 1.5 years போயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த 1.5 years உங்கள் ஒர்க்கில் பிஸியாக இருந்திருப்பீங்க. ஸோ டாக்டராக ஒர்க்கில் பிஸியாக இருந்திருப்பீங்க. ஸோ நம்ம ஜிம்முனும் வந்துட்டு சர்வே ஒர்க்குக்காக வெளியூர் போகிறதும் வர்றதும் அப்படி இப்படின்னு இருந்திருக்கும். என்னதான் இருந்தாலும் 2 பேரும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நைட் டின்னர் மட்டும் சாப்பிட்டு வைங்க. அதை மட்டும் எப்போயுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அது மாதிரி தான். ஸோ இன்றைக்கும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க 2 பேரும். ஸோ அப்போ வந்துட்டு இன்றைக்கி எதுவுமே பேசலவா? ஏன்னா அதாவது நீங்கள் தான் செஞ்சோன்னு பார்க்குற ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக இருக்கே, அவன் என்ன வாயவே திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன டாக்டர் மேடம் என்னாச்சு, ஏன் அவ்வளோ சைலண்டாக இருக்கீங்க? அது ஒன்று அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒன்று இழுத்துட்ருக்கீங்க. என்ன ஒன்று? இது 1 இல்லை 2 அது இல்லை அது அப்படின்ற மாதிரி நீங்கள் வளர்றீங்க. என்னடி ஆச்சு? ஜிம்மின் கடை ஒரு கவர் மாதிரி கொடுக்குறீங்க. ஸோ ஜிம்மின் அங்கேயே அவன் பிளேட்டை கழுவிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறான். டேடி என்னடா பண்ணுறா? எனக்கு ஜூரஷிட் தாங்கலை அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஒரு லைக் ஒரு கவர் மாதிரி இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ண அதில் ஒரு பெரிய லெட்டர் ஒன்று இருக்குது. லைக் லெட்டரில் ஏதோ ரிப்போர்ட் இருக்குது. என்னடி ரிப்போர்ட்? இது யார் ரிப்போர்ட்ரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் ஷாக் ஆகுறான். ஸோ உங்கள் ஹாஸ்பிட்டல் நேம் போட்டிருக்கு. எனக்கு பயமாக இருக்குது பாரு, பேஷண்ட் நேமு. ஸோ உங்கள் நேமா? செத்துட்டாங்க. என்னடி என்னால் பார்க்க முடியாது, எனக்கு பயமாக இருக்குது, வேணாம் வாங்க பாரு ஜிவன் அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த கவர்லேருந்து இன்னும் ஏதோ இருக்குது. ஸோ அவன் கையில் எடுக்கிறான். பார்த்தா 2 ப்ரெக்னென்சி கிட்ட இருக்குது. அப்போ தான் அந்த பைத்தியக்காரன் ஃபுல்லாகவே அந்த பேப்பரில் என்ன இருக்குதுன்னு படிக்கிறான். ஸோ அது என்னென்னா ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ண பேப்பர்ஸ் அதெல்லாம். ஸோ அப்படியே பார்த்துட்டு நிஜமாவா வயன்? ஆமாம் நிஜமாவா பொண்டாட்டி அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படி சொல்லும்போது ஸோ அப்படியே வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அவனுக்கு சந்தோஷம் தாங்கலை. சரி எதுக்கிட்டு 2 ப்ரெக்னென்சி கிட்ட அது காட் பிளஸ்ட் அஸ் வித் ட்வின்ஸ். ட்வின்ஸ் அப்படி சொல்லிட்டு சரியாக நோட் பண்ணுறீங்க. அதனால 2 ப்ரெக்னென்சி கிட்ட இருக்குது. புரிஞ்சுப்ப நினச்சேன், நீ முட்டாள் இருக்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. சச்சமாக ஐயோ சொல்லிட்டு எனக்கு ஆனால் தாங்கலை. ஸோ செம்ம சந்தோஷப்பட்டுட்ருக்கான். அப்போ வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க. ஸோ அவனு வந்துட்டு சிரிக்கிறான். வயன் சீரியஸாக சொல்கிறியா வயன்? இல்லைடா, ஹாஸ்பிட்டலில் வந்து ரிப்போர்ட்டை மாற்றி ப்ராங்க் பண்ணுறேன்டா. ஸோ ஜிவன் சிரிக்கிறான். என்னை பார்த்தா எப்படா தருது உனக்கு? நீ பொழப்பில் பாரு வயன் அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறான். ஸோ வயசில் சந்தோஷம் தெரியுது வித்து கண்ணீரோட அப்படியே மனசு ஓடுது. ஸோ புரண்டு ஓடுது. ஸோ ஜிமன் ரொம்ப ப்ரொடக்டிவ் ஆகிட்டான். ஸோ ஓவர் ப்ரொடக்டிவாக. ஸோ ஸ்டெப்ஸ் இறங்கினா ஸ்டெப்ஸ் இறங்காது, தண்ணி குடித்தா ஒழுங்காக குடி அப்படின்ற அளவுக்கு ஆகிட்டான். ஹாஸ்பிட்டல் போகாதன்னு சொல்ல கிடையாது. ஸோ கேர்ஃபுல்னு சொல்லி ஸோ தண்ணி குடிச்சிட்டு இருந்தாலும் கேர்ஃபுல்லாக குடி வயன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் கோபம் வருது, இருந்தாலும் ஒரு பக்கம் சிரிப்பு வருது. ஹலோ மிஸ்டர் பாருக் ஜிமன், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன், அவ்வளோதான். நான் ஒன்றும் வந்துட்டு கண்ணாடி பொம்மை இல்லை, விழுந்து உடஞ்சிட மாட்டேன். ஸோ அப்படி மாதிரி சிரிக்கிறான். ஸோ அப்படியே டைம் போகுது. ஸோ டெலிவரி டேட். ஸோ டெலிவரி ரூமில் ஸோ வெளியே ஜிவன் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்ருக்கான். ஸோ கொஞ்சம் நேரத்தில் டாக்டர் வராங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், பேபிஸும் மம்மியும் ஹெல்த்தி. ஸோ ஜிவன் அவன் வாழ்க்கையிலே இந்த நிமிஷம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். ஸோ பேபிஸ் அப்படியே ஃபஸ்ட் டைம் கையில் வாங்குறான். இந்த கையில் ஒரு பேபி, அந்த கையில் ஒரு பேபின்ற மாதிரி. ஸோ வாங்கணும் அப்படி பேபிஸை பார்க்குறான்.
அப்படியே பேபிஸை பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு தேவை உள்ளே வரான். ஸோ நீங்கள் இப்படி படுத்துட்ருக்கீங்க. ஐயோ ஜிம்மன் முடியல ஜிம்மன் எனக்கு. ஏன் தேங்க்ஸ். ஸோ வந்துட்டு அப்படி நீங்கள் கன்ஃபியூஸ்னால் எதுக்கு என் லைஃப்பில் வந்ததுக்கு. ஸோ அப்படியே அவன் பக்கத்தில் வந்து பேபிஸ் எல்லாம் காமிச்சிட்ருக்கான். ஸோ அப்படியே வந்துட்டு உங்களுக்கு சம்திங் ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ என்னென்னா ஒரு நாள் அவன் வேறு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ண போகிறான் நின்றுருந்துருப்பாள் மனவரையில். பட் இப்போது ஸோ அவன் கூட உங்களுக்கு ஒரு அழகான ஃபேமிலி ஒன்று இருக்குது. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ என்ன தான் எவ்வளோ விஷயம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தாலும் உங்களையும் ஜிம்மனையும் டெஸ்டினி ஒன்று சேர்த்துருச்சு. ஸோ இது எண்டோ பிகினிங்கோ, அதாவது உங்கள் லைஃபோட பிகினிங்கோ. ஸோ ஹாப்பியாக இருக்கட்டும். ஆனால் இந்த ஒன் ஷாட்டுக்கு எண்டு வந்தாச்சு. ஓகேவா? ஆல் டாமி. ஸோ எப்படின்னு சொல்லி காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் யாருக்கு போகலான்னு சேர்த்து பண்ணிடுங்க. ஓகே ஆல் டாமிஸ். ஓகே டாட்டா பாபா டாமிஸ். சரங்கே மரஹே.